பிக் பாஸ் வீடா இல்ல இது கோயம்பேடு மார்க்கெட்டா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வீட்டுல யாரும் தெரியல. நேத்து இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தா இதுதான்டா ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த வாரம் கண்டிப்பா ரம்யா கோட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனா இவங்க தான் அடுத்த மீரா மிதுன் அப்படின்றதே தெரியாம போச்சு. அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஒரு பக்கம் நம்ம பார்வதி வந்து சமாதானப்படுத்த, இன்னொரு பக்கம் பிரவீன் ஏத்தி விட, நீ சாரி சொன்னாதான் முடியும்னு சொல்லி ரம்யா சொல்ல, சாரி சொன்னா இதெல்லாம் சாரியே கிடையாது அப்படின்னு சொல்ல, பாக்குற நமக்கு இது உண்மையாவே பிக் பாஸ் வீடு தானா இல்ல கோயம்பேடு மீன் மார்க்கெட்டா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அதுவும் நம்ம ரம்யா பண்றதெல்லாம் பார்த்தா எங்க ஏரியால ஒரு ஆன்டி இருக்கும், அப்படியே எத்தனை பேர் வந்தாலும் வரிஞ்சு கட்டிட்டு சண்டை போடும். அத பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எஃப்ஜே வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொன்னாரு பாருங்க. ஐயோ யாருடா இவங்க? ஒரு கட்டுல 2 ஜோக்கர் இருக்கலாம், 3 ஜோக்கர் இருக்கலாம், ஆனா பூரா பயிலுங்களுமே ஜோக்கரா இருக்காங்களே. எப்ப பாப்பா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.